ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இன்று உன் தாயானவள் உனக்கு கொண்டு வந்திருக்கின்ற செய்தி, உன் வாழ்க்கையிலிருந்து ஒருவரை வெளியே அனுப்பப் போகின்றேன். இனிமேல் இவருக்கும் உனக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது. அம்மா ஒரு வார்த்தையை மீறி இவர்களோடு நீ சம்பந்தப்படுத்தி கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அப்படி மீண்டும் நீ அவர்களோடு சேர வேண்டும் என்று நினைப்பாயானால் இனி எக்காரணத்தை கொண்டும் நீ என்னை தேடி வர வேண்டிய அவசியமில்லை. இந்த அம்மாவின் வாழ்க்கைக்குள், இந்த அம்மா இனி உன் வாழ்க்கைக்குள் எந்த ஒரு பொறுப்பையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டேன். அம்மா இத்தனை முக்கியத்துவம் கொடுத்து ஒரு விஷயத்தை பற்றி உன்னிடத்தில் பேசுகின்றேன் என்றால் நீயும் அந்த விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னவென்று கேட்க வேண்டும். உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி வருகின்ற பல பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணமாக இருக்கின்ற இவர் இனி உன் வாழ்க்கை கிடையாது. இவரினால் உனக்கு நிம்மதி வாழ்க்கையில் ஒரு நாளும் இருந்தது கிடையாது. எந்த நேரத்திலும் பிரச்சனைகளும் கண்ணீரும் கவலையுமாய் அதிகமாய் இருந்து கொண்டிருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் உனக்கு நிம்மதி இல்லாமல் வாழ்க்கையில் உனக்கான சந்தோஷம் வேண்டும். நாம் மற்றவர்களுக்காக வாழ்ந்ததெல்லாம் போதும், இனி நமக்காக வாழ வேண்டும் என்கின்ற எண்ணம் உனக்குள் இருக்கின்றது. என்ன நடந்தாலும் எது நடந்தாலும் எப்போதுமே இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி இருக்கின்ற விஷயங்களை பற்றி நாம் அதிகமாக சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் அல்லவா? இனி இந்த சூழ்நிலையில் நமக்கே பிரச்சனையாக நம்மோடு இருக்கின்ற ஒருவர் இருக்கின்றார் என்றால் அவர்களோடு நாம் பழகுவது, என் பிள்ளை, நான் வெளியே அனுப்பும் பொழுது உனக்கு வேதனையாக இருக்கலாம். இவர்களை மன்னித்து விடலாமே என்று கூட நீ என்னிடம் கேட்கலாம். இதுவெல்லாம் ஏற்கனவே உன் அம்மா நான் முடிவு செய்த பல வாய்ப்புகளை நான் கொடுத்திருக்கின்றேன். இவர்கள் அதையும் தவறாக பயன்படுத்திய இந்த விளைவுதான் இந்த அம்மா இந்த முடிவெடுக்க வேண்டிய சூழ்நிலை வந்துவிட்டது. யார் மனதை காயப்படுத்தவோ யார் மனதையும் வேதனைப்படுத்தவோ நான் ஒருபொழுதும் எண்ணம் கிடையாது. உன் தாயானவள் உன் வாழ்க்கையில் இருக்கும் வரை உன்னை அத்துமீறி உனக்கு சில பிரச்சனைகள் இந்த வாழ்க்கையில் வருகின்றது என்றால் அது உன்னை பக்குவப்படுத்துவதற்காக மட்டும்தான் என்பதையும், நான் உன்னை இந்த வாழ்க்கையில் நல்ல நிலைக்கு கொண்டு வருவதற்காக மட்டும்தான் என்பதையும், மேலும் மேலும் உனக்கு எந்த ஒரு இன்னல்களும் வராமல் எந்த ஒரு சூழ்நிலைகளும் வராமல் உன்னை பாதிக்காமல் உனக்கு நல்லது நடக்க வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு என்றுமே உன் அம்மா நான் இருக்கின்றேன். உன்னோடு என்றும் உன் அம்மா நான் இருந்து உன் வாழ்க்கையில் உனக்கான பல நல்ல விஷயங்களை செய்து கொடுக்கின்றேன் என்பதையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். எண்ணற்ற பிரச்சனைகள் இருந்த வாழ்க்கையில் உனக்கென இருக்கும் பொழுது இதிலிருந்து மீண்டு வருவதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை நீ யோசிக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் இந்த கஷ்டங்கள் உன்னை வாட்டி வதைக்கின்றதே என்று சொல்லி என் பிள்ளை நீ வேதனைப்பட்டு கொண்டிருந்தாய் அல்லவா? ஆனால் இதையெல்லாம் கடந்து உனக்கு எந்த ஒரு நல்ல விஷயம் இனிமேல் நடக்க வேண்டும் என்பதை நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். எந்த நிலையை கடந்தும் இந்த வாழ்க்கை உனக்கானதாக மாற்றிட இந்த தாயானவள் நான் எப்பொழுதும் உனக்கு துணை நிற்பேன் என்பதனை நீ மறந்து விடாதே. உனக்கான இந்த சூழ்நிலைகள், உனக்கான இந்த மாற்றங்கள், உன்னுடைய நல்ல நேரங்கள் என்று இவை எல்லாமே உன்னை ஏதாவது ஒரு வகையில் பக்குவப்படுத்தி கொண்டேதான் இருக்கின்றது. சந்தர்ப்ப சூழ்நிலைகள் இந்த வாழ்க்கையில் உனக்கு ஏற்பட்ட கஷ்டங்கள் என்று இதையெல்லாம் நினைத்து நினைத்து நீ வருத்தப்பட்டது போதும். இனிமேல் என்ன நடக்க வேண்டும், இந்த வாழ்க்கை எதை கொடுக்க வேண்டும் என்பதை பற்றி நீ சரியாக சிந்திக்க வேண்டிய தருணம் உனக்கு வந்துவிட்டது. உன்னோடு நான் இருக்கும் பொழுது என் பிள்ளையே, எதற்காகவும் நீ பயப்படாதே. நாம் வாழ்க்கையில் வென்று விடுவோமா என்று யோசித்து பார்த்தோமேயானால் அதையெல்லாம் நினைத்து பார்க்காமல் சுற்றி இருக்கின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று நான் சற்று கவனமாக உற்று கவனிக்க வேண்டும். நம்மை சார்ந்து வருகின்ற எல்லா விஷயங்களும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். என்னவென்று சற்று யோசிக்க வேண்டும். யாருக்காக இந்த வாழ்க்கையை வாழ்கின்றோமோ அவர்களின் மத்தியில் நிச்சயமாக நாம் நல்லபடியாக வாழ்க்கையை வாழ்வதற்கு எப்பொழுது முயற்சிகள் செய்ய வேண்டும். என் பிள்ளையே, இங்கு பலரினுடைய வாழ்க்கை தன்னை நம்பி இருப்பவர்களுக்காகத்தான் சென்று கொண்டிருக்கின்றது. எல்லோரும்
இருவருமே எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் என்று நினைத்து எல்லாம் மாறி இப்போது நாம் இவர்களுக்காக வாழ வேண்டும் என்கின்ற ஒரு நிலை உருவாகி இருக்கின்றதல்லவா? இந்த நிலையை நிச்சயமாக உன் வாழ்க்கையில் நிறுத்த, உனக்கு நல்லதை நடத்த என்றுமே இந்த தாயானவள் உனக்கு துணை நிற்கின்றேன் என்பது உன் நினைவில் என்றைக்குமே இருக்கட்டும். நான் இருந்து உனக்கு நடத்துகின்ற விஷயங்கள் அத்தனையுமே உனக்கு மிகப்பெரிய அளவில் இந்த வாழ்க்கை உன் கையில் நல்ல மாற்றங்களை கொடுக்கும். நீ எதிர்பார முடியாத அளவிற்கு பல நன்மைகளை உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்கும். நான் உன்னோடு உனக்காக என்றுமே நான் துணை நிற்கின்றேன் என்பதனை இன்று இந்த விஷயத்தை நான் உனக்கு சொல்லாமலேயே உன் வாழ்க்கையிலிருந்து நான் நினைத்த நபரை நான் பிரிக்க முடியும். ஆனால் இந்த நபர் உன்னோடு இருக்கும் பொழுது உன் வாழ்க்கைக்கும் இவர் உன்னை விட்டு சென்றதும் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்களுக்கும் இடையில் இருக்கின்ற வித்தியாசத்தை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இவர் பிரிந்திருந்தார் என்று கூறு கூட தெரியாமல் புரிந்து கொள்ளக்கூடாது. உன்னை சுற்றி என்னென்ன விஷயங்கள் நடக்கின்றது, என்னென்ன வேதனைகள் நடக்கின்றது என்பதையெல்லாம் தெரிந்து கொண்டு இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கை என்ன கொடுத்திருக்கின்றது, எந்த விஷயங்களை எல்லாம் உன் வாழ்க்கையிலிருந்து எடுத்திருக்கின்றது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அம்மா சர்வசாதாரணமாகவெல்லாம் எந்த ஒரு விஷயத்தையும் சொல்லிவிட மாட்டேன். இந்த தாயானவள் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதையும் கொடுத்துவிட மாட்டேன் அல்லவா? எல்லோருடைய நிலையையும் உணர்ந்து எல்லோருக்கும் இந்த வாழ்க்கையில் என்ன கொடுக்க வேண்டும் என்பதனை தெரிந்து பல சூழ்ச்சிகளை காண மாற்றங்களை கண்டு நிச்சயமாக இது உனக்கு தேவைதானா என்கின்ற சோதனைகளை உனக்கு பலவிதமாக கொடுத்து அதன் எதையுமே உன்னிடத்தில் நான் ஒப்படைப்பேன் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படியானால் உனக்கு கொடுத்த சோதனைகள் எல்லாம் முடிந்தது. இனிமேல் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற நல்ல விஷயங்களை பற்றி மட்டும் நீ சிந்திக்க வேண்டும். உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற எல்லா உண்மைகளை பற்றியும் தான் நீ சிந்திக்க வேண்டும். இதிலிருந்து உனக்கு என்ன நடந்தது, என்ன நடந்து கொண்டிருக்கின்றது, இந்த வாழ்க்கையில் உனக்கு என்னென்ன விஷயங்கள் எல்லாம் என்னவாக மாறிக்கொண்டிருக்கின்றது என்பதையும் புரிந்து கொண்டு உன்னை சூழ்ந்து வருகின்ற துன்பங்களை என் பிள்ளை இனி நீ கைவிடாமல் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு உண்மைகளையும் என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னை விட்டு ஒருவர் பிரிந்தால் மட்டும்தான் உன்னுடைய சந்தோஷம் உனக்கு நிலையாக கிடைக்கும் என்று நான் சொல்கின்றேன். அப்படியானால் அந்த சந்தோஷத்தை பெறுவதற்கு நீ நிச்சயமாக எப்பொழுதுமே தயாராக இருக்க வேண்டும் அல்லவா? இந்த நிலை உன் வாழ்க்கையில் மாற வேண்டும். இப்போது இருக்கின்ற சூழ்நிலையில் நல்ல மாற்றத்தை காண வேண்டும். மேலும் மேலும் உன்னை தேடி வந்து உன்னுடைய வெற்றிகளை உன் கைகளில் குவிக்க வேண்டும். இத்தனை நாளும் நீ பட்ட கஷ்டங்களும் உனக்கு நல்ல பதிலை இந்த வாழ்க்கை சர்வ நிச்சயமாக கொடுக்க வேண்டும் என்பதையும் முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, உன்னோடு என்றென்றுமே இந்த தாயானவள் நான் துணையிருந்து செய்கின்ற விஷயங்களை சற்று ஒரு நொடி நீ சிந்தித்து பார்த்தாயானால் உனக்கே புரியும். உன்னுடைய வாழ்க்கையில் எந்த அளவிற்கு பாதுகாப்பான ஒரு சூழ்நிலைகள் இருக்கின்றது என்று. என் குழந்தையே, இன்று பாதுகாப்பு என்பது சுற்றி நின்று கொண்டு நம்மை செல்லவிட முடியாமல் தடுத்து நிறுத்துவது கிடையாது. எந்த ஒரு விஷயங்களை செய்தாலும் அதில் உனக்கான நல்லதொரு மனநிலையை கொடுப்பதுதான் இந்த பாதுகாப்பு என்பதையும் புரிந்து கொண்டு சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் அத்தனையும் உனக்கு நல்லதாகத்தான் நடக்கின்றது என்கின்ற நம்பிக்கை உனக்குள் நீ கொண்டு வந்திருப்பாய். ஆனால் என்றோ இந்த வாழ்க்கையை நீ எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் அடைந்திருப்பாய் அல்லவா? என் பிள்ளையே, நிச்சயமாக என்றோ இந்த வாழ்க்கையில் எதிர்பார்த்த விஷயங்களை எல்லாம் நீ பெற்றிருப்பாய் என்பதனை புரிந்து கொள்ள வேண்டும். நிறைவான வாழ்க்கையை, மனநிறைவான விஷயங்கள் என்று எல்லாவற்றையும் ஒன்று சேர கொடுக்க வேண்டிய நிலை நிச்சயமாக உனக்கு இருக்கின்றது அல்லவா? என் தங்க குழந்தையே, நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே. இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசீர்வாதங்களும் என்றென்றைக்குமே உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டேதான் இருக்கும். ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி. என் அன்பு குழந்தையே,
உனக்கான நல்ல விஷயங்களையும் உன் வாழ்க்கையில் நடக்கும் நல்ல செயல்களையும் கூறுவதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் அன்பு குழந்தையே, நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற ஆபத்தை பற்றி நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, உன்னை சூழ்ந்து வருகின்ற ஒரு தீய சக்தியிடமிருந்து உன்னை காப்பாற்றுவதற்காகத்தான் இந்த தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் பிள்ளையே, நீ நினைக்கலாம், அம்மா நம்மை பயமுறுத்துகிறாளோ என்று. நம் வாழ்க்கையில் நாம் எந்த தவறையுமே செய்யவில்லையே. நம்மை சுற்றி வந்து நமக்கு கெடுதல் செய்ய நினைப்பது யார் என்று நீ நினைக்கலாம். நாம் எதற்கு தேவையில்லாமல் இதை கேட்டு நம்மை பயமுறுத்தி நாமே பயமுறுத்தி கொள்ள வேண்டும் என்று கூட நீ நினைக்கலாம். என் பிள்ளையே, உண்மையான விஷயங்களை வாழ்க்கையில் இது எல்லோருக்கும் நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு உண்மை. என் பிள்ளையே, வாழ்க்கையில் தனக்கு வருகின்ற பிரச்சனைகள் எதனால் வருகிறது என்று யாருமே இங்கு சிந்திப்பதில்லை. ஏதோ ஒரு கஷ்டங்கள் வருகின்றது, எல்லாவற்றையும் சமாளித்து சென்று கொண்டிருக்க வேண்டியதுதான் என்று நீயும் வாழ்க்கையை நகர்த்தி கொண்டு செல்கின்றாய். ஆனால் இவை எல்லாமே வேண்டும் என்றேதான் உன் வாழ்க்கையில் உனக்கு செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. உன் வாழ்க்கையில் இவர்கள் கெடுதல் நினைக்கிறார்கள் என்று தெரிந்தால் நிச்சயமாக என் குழந்தை, விஷம்தானே உன் வாழ்க்கையில் நடந்திருப்பது. எல்லாவற்றிற்கும் அதன் மீது இருக்கின்ற அக்கறை என்பது சற்று அதிகமாக இருக்க வேண்டும் அல்லவா? என் பிள்ளையே, உனக்கு இந்த தாயானவள் என்றுமே உறுதுணையாக இருப்பாள் என்பதை நீ ஒரு சந்தேகமும் பட வேண்டாம். அம்மா உன்னை காத்திடுவேன் என்பதிலும் உனக்கு ஒரு சந்தேகமும் வேண்டாம். ஆனால் இந்த தாயானவள் உனக்கு சொல்கின்ற விஷயத்தை நீ கவனிக்க வேண்டும். நான் ஒரு விஷயத்தை சொல்லியும் அதை இப்படிதான் இருக்கின்றது என்று தெரிந்தும் கூட அதை நீ விட்டுவிடக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் நீ தெளிவாக புரிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையை நடத்தி வாழ்ந்துவிட வேண்டும். என் பிள்ளையே, மாற்றங்கள் என்பது வாழ்க்கையில் அத்தனை சுலபமான விஷயம் கிடையாது. அதை அடைவதற்கு சற்று உழைப்பும் சில முன்னேற்றங்களும் மனதிற்குள் தைரியமும் நம்பிக்கையும் சில தியாகங்களும் இருக்க வேண்டும். என் பிள்ளை, நீயும் அப்படித்தான். இந்த வாழ்க்கையை வாழ்ந்துவிட முயற்சி செய்கின்றாய். ஆனால் அதற்கு சில மனிதர்கள் உன்னை சுற்றி இருந்து கொண்டு செய்கின்ற விஷயங்கள்தான் உனக்கு இத்தனை தடங்கல்களையும் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. அம்மா ஆபத்து என்று சொல்லும் போதே உனக்கு புரிந்து கொள்ள வேண்டாமா? யாரோ ஒருவரால் உனக்கு தீங்கு வரப்போகின்றது என்று அதை வெகு தொலைவில் இருக்கின்றன. ஏதோ ஒரு மனிதர்களால் கிடையாது. என் பிள்ளையே, அப்படியெல்லாம் இருந்தால்தான் நான் அதை பெரிதாக எடுத்துக்கொள்ள வேண்டியது கிடையாது. ஏனென்றால் அவர்களுக்கு உன்னை பற்றி தெரியாது என்றுதான் அர்த்தம். உன்னுடைய உண்மையான மனநிலை என்ன என்று, நீ யாருக்கு எப்படி உதவி செய்வாய் என்று, யாரிடம் எப்படி பேசுவாய் என்பதை பற்றியெல்லாம் அவர்களுக்கு தெரியாது என்றுதானே அர்த்தமாகும். ஆனால் என் குழந்தை, அருகில் இருப்பவர்கள்தான் உன்னுடைய கூட நலன்களையும் தெரிந்து கொண்டு உன்னிடத்தில் அத்தனை உதவிகளையும் பெற்றுக்கொண்டு உனக்கு துரோகங்களை செய்பவர்கள். உனக்கு எதிராகவே திரும்பி நிற்பார்கள். இவர்களுக்கு முன்னால் கிடைத்திருக்கின்ற பலன்கள் ஏராளம். இவர்கள் உன்னால் நிறைய நன்மைகளை அனுபவித்திருக்கின்றார்கள். ஆனால் அதையெல்லாம் அவர்கள் மறந்து விட்டார்கள். உனக்கு கஷ்டங்கள் கொடுக்க வேண்டும் என்றவுடன் அவர்கள் அத்தனையையும் மறந்துவிட்டு உனக்கு கெடுதலை நினைப்பதற்கு துணிந்து நிற்கின்றார்கள். என் பிள்ளையே, மிகவும் அருகில் இருக்கின்ற இவர்கள் செய்கின்ற சூழ்ச்சிகளை ஒரு நாளும் ஏற்றுக்கொள்ள முடியாது. நீ ஏற்றுக்கொள்ளவும் கூடாது. என் பிள்ளையே, இவர்கள் இப்படித்தான் என்று தெரிந்துவிட்டது என்றால் முதலில் நீ செய்ய வேண்டிய ஒரே விஷயம், ஒரு நாளும் இனி அவர்களிடம் நீ நெருங்கக்கூடாது.
இனி அவர்களுக்கு எந்த ஒரு உதவி தேவை என்றாலும் உன்னிடத்தில் வந்து நிற்கும் பொழுது என் பிள்ளை நிச்சயமாக இதற்கு முன் நடந்த விஷயங்களை எல்லாம் அவர்களுக்கு நினைவுபடுத்த வேண்டும். என் தங்கமே, நீ நினைக்கலாம், அம்மா என்ன இப்படி சொல்லுகின்றாள்? நமக்கு கெடுதலை நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதைத்தானே செய்ய வேண்டும் என்று சொல்கின்ற நம் தாயானவள் இன்று அவளே வந்து அவர்களுக்கு நீ உதவிகளை செய்யக்கூடாது என்று சொல்கிறாளே என்று நினைக்கலாம். என் தங்கமே, ஒவ்வொருவர் செய்கின்ற விஷயங்களை பொறுத்துதான் அவர்களை மன்னிப்பு என்ற ஒன்று ஒரு நாளும் கிடையாது. அவர்களுக்கு நீ மன்னிப்பினை ஒருபொழுதும் கொடுக்கவும் கூடாது. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கை உனக்கு எத்தனையோ மனிதர்களை விதவிதமாக காண்பித்து விட்டது. இவர்கள் இப்படியும் கூட ஒரு முகத்தை நமக்கு காண்பிப்பார்களா என்பது போன்ற ஒரு எண்ணத்தை நீ பார்த்து விட்டாய். அவர்கள் பேசுகின்ற வார்த்தைகள், நடந்து கொள்கின்ற விதங்கள் என்று எல்லாமே உனக்கு பலவிதமான சூழ்நிலைகளையுமே கொடுத்து விட்டது. என் பிள்ளை, இத்தனையையும் கண்ட பிறகு மீண்டும் ஒருவரை நம்புவது என்பது நம் வாழ்க்கையில் சாத்தியமற்றதுதான். என் பிள்ளை, அதையும் தாண்டி நீ ஒருவரை நம்புகிறாய் என்றால் அதுதான் வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கின்ற கடைசி பாடம் என்று நீ புரிந்து கொள். என் தங்கமே, ஆபத்தினை கொடுப்பவர்கள், உனக்கு கஷ்டத்தை கொடுக்க வேண்டும் என்று நினைப்பவர்கள் எல்லாம் திடீரென்று எங்கிருந்தோ முளைப்பது கிடையாது. பல நாட்களாகவே அவர்கள் சேர்த்து வைக்கின்ற வஞ்சகத்தின் வளர்ந்துதான் அது என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உடனிருந்து கொண்டு நீ செய்கின்ற காரியங்களை எல்லாம் மனதிற்குள் எல்லாவற்றையும் ஒவ்வொன்றாக சேர்த்து வைத்து கொண்டு எப்பொழுதும் உனக்கு ஆன நேரத்தை எதிர்நோக்கி காத்து கொண்டிருப்பவர்கள் என்பதனை நீ மறந்துவிடாதே. என் பிள்ளையே, இந்த வாழ்க்கையானது எல்லோருக்கும் கொடுப்பது போல உனக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கவில்லை. உனக்கு சற்று வித்தியாசமானதாக எதிரிகளையும் துரோகிகளையும் மிகவும் அருகிலேயே கொடுத்திருக்கின்றது. மிகவும் வேண்டியவர்கள் உனக்கு துரோகிகளாக மாற்றி இருக்கின்றது. யாரெல்லாம் நட்புறவோடு உறவாடினார்களோ அவர்கள்தான் இன்று உனக்கு மிகப்பெரிய எதிரியாக மாறிவிட்டார்கள். இது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய உண்மையும் கூட அல்லவா? என் பிள்ளையே, நீ இல்லை என்று மறுத்தாலும் அது இல்லை என்று ஆகிவிடாது. அந்த அளவிற்கு உன் வாழ்க்கையில் நடந்த ஒவ்வொரு பிரச்சனைகளையும் இவர்கள் சார்ந்துதான் இருந்திருக்கின்றது. இனிமேலும் இதிலிருந்து நீ வெளிவர வேண்டும் என்று நினைத்தால் என் பிள்ளை, ஒன்றை மட்டும் நீ தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தை, இந்த வாழ்க்கை தருகின்ற எல்லா விதமான அன்பையும் நீ பெற்றுக்கொள். இந்த வாழ்க்கை எடுக்கின்ற அத்தனை சோதனைகளையும் விட்டுவிடு. விலகி நிற்பதாக சொன்னால் எது நடந்தாலும் நல்லது என்று ஏற்றுக்கொள். யாரையும் எந்த உறவையும் வாழ்க்கையில் இறுக பிடித்து நிறுத்தி வைக்க ஒருபொழுதும் நினைக்காதே. அப்படி நீ நிறுத்தி வைப்பதனால் உனக்கு எந்த பலனும் இல்லை என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, அது உன்னுடைய மதிப்பை நீயே குறைப்பதற்கு சமம். நீ யார் என்று வெளியில் காண்பிக்கக்கூடிய தருணம் வரும்பொழுது என் குழந்தை, அது நான் அல்ல என்று நீ நிற்கக்கூடாது. நீ என்றால் உனக்கென்று ஒரு தனிப்பட்ட அடையாளம் எப்பொழுதுமே இருக்க வேண்டும். நீ எந்த நிலையில் தெளிவாக நிற்கின்றாயோ அந்த நிலையில் உன் அருகில் வருவதற்கு எல்லோருமே பயப்படுவார்கள். உனக்கு ஒரு விஷயத்தை செய்வதற்கு எல்லோருமே யோசிப்பார்கள். இது போன்ற சூழ்நிலையை தான் நீ உன் வாழ்க்கையில் உருவாக்க வேண்டும் என்று உன் அம்மா நான் சொல்கின்றேன். என் தங்கமே, நல்ல மனநிலை கொண்டு என் பிள்ளை, நீ வாழ்க்கையில் அடைகின்ற ஒவ்வொரு